இங்கே பல பேரோட பிரச்சனை, என்னோடய கோல் ரொம்ப பெருசு, நான் அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறியோட அதை அடையணுங்கிற முயற்சியில் தவறான பாதையும் சேர்த்து தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதனால் வர பின்விளைவுகள் அவங்க கோலையே அடைய முடியாத அளவுக்கு அவங்கள தடுத்துருது அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் உண்மையான விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலில் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலவிதமான கனவுகள். நான் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கணும், நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கணும், என் குடும்பத்தை எந்த கஷ்டத்தையும் இல்லாமல் பார்த்துக்கணும், எல்லாரையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை நோக்கி அடையணும், நான் அந்த கோலில் நான் நினச்ச இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் அடையிறதுக்காக தான் என்ன செய்கிறோம், என்ன செஞ்சால் அதை அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தேடாமல் எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை மட்டுமே தேடுறது தான் இங்கே பல பிரச்சனைக்கு காரணம். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்கள் ஃபேமிலி சேஃப்டி அண்ட் செக்யூராக வாழ முடியும். ஆனால் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், தவறான பாதைக்குள்ளே, தவறான ஸ்கேம்குள்ளே, தவறான கடனுக்குள்ளே போய் மாட்டிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்கும் தான். உங்களோட லட்சியம் என்ன, அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் தப்பான வழிக்குள்ளே நீங்கள் போகிறதுல எங்கே போய் மாட்டிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து அதில் இழுத்து அழிச்சிடுறீங்க. உங்கள் கோல் ரொம்ப முக்கியம்தான், அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, ரொம்ப போராட்டம் போட்டிருக்கீங்க, உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் அதுக்காக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் முழுசாக தகுதியான ஆளுங்க கூட. அதை மீறி ஒருத்தவங்களை தப்பான வழியில் கொண்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப். என்னோடய பாதை என்னன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிறத அவனுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். அவன் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் 8வது மாடியிலேருந்தோ இல்லை 10வது மாடியிலேருந்தோ குதிக்க முடியுமா? ஏன்னா அடுத்தவன் சொல்கிறதுக்காக நான் மாறிட்டேன், தப்பானவன் ஆகிட்டேன்னு காரணம் லாஸ்ட்டாக சொல்லுவீங்க இல்லையா? அந்த காரணத்தை இதுக்காக நீங்கள் சொல்வீங்களா? இது உங்கள் உயிர்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே மாதிரி இது உங்கள் வாழ்க்கை. அடுத்தவன் என்ன சொன்னாலும் சரி, தப்பான பாதைன்னு உங்கள் மனசுக்கு தோணிட்டுனா தயவு செஞ்சு போகாதீங்க. அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இருக்க சின்ன கஷ்டத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் தவறான வழியில் போகாமல் ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் அந்த கோல் அடையும் போது உங்களோட பெருமையும் உங்களோட அந்தஸ்தும் ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து உங்களை யாராலையும் இறக்க முடியாது. யாரும் உங்களை கை நீட்டி இவன் தப்பானவன் இவன் தப்பானவன் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட உங்களால் கொடுக்க முடியாது. கெத்தாக போய் ராஜாவாக உட்காரணுமா, இல்லை என்றைக்கோ ஒரு நாள் மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே அங்கே போய் உட்கார போகிறீங்களா அப்படிங்கிற முடிவு இப்போ உங்கள் கையில் இருக்குது. கோலை கட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஆனால் தவறான வழியை தெரியாமல் கூட தொடாதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.